நமஸ்காரம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்னைக்கு உங்களுக்கு லஞ்சுக்கு தயிர் சாதம் பண்ணி காமிக்க போகிறேன். கேர்ட் ரைஸில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். அது எப்படின்னாக்க தேங்காய், இதுக்கும் தேங்காய் எண்ணெய் தான் தாளிச்சு கொட்டணும். தேங்காய் எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு கொட்டிங்க. அப்புறம் சாதம் கலக்கும்போது மாதுளம்பழம் உரிச்சு வச்சுருக்கேன். இது திராட்சை பழம். இப்போது க்ரீன் கிரேப்ஸ் கிடச்சா க்ரீன் கிரேப்ஸ் போட்டுங்க, ஃப்ரெஷ் கிரேப்ஸு. அது இல்லாட்டா ஆற்றுல இது கிஸ்மிஸ் எப்போதுமே இருக்கும், இதை நீங்கள் போட்டுக்கலாம். நான் இந்த சாதத்தில் கலக்க போகிறேன். சாதம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தப்பே இல்லை, ரொம்ப நல்லாயிருக்கும். உதிரியாக இருந்தால் தான் கஷ்டம். இப்போ இதில் நம்ம சாதம் கலக்கலாம். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், எண்ணெய் காஞ்சிட்டு நான் எப்போதும் சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு கடலை பருப்பை போட்டுடுங்க. கொஞ்சம் கூடவே போடுங்க, ஏன்னா சாத்தில் முச்சுண்டு தான் நல்லாயிருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். உளுத்தம் பருப்பும் கொஞ்சம் கூடவே போடுங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் கடுகை போட்டுடலாம். கடுகு தாராளமாக இந்த ஸ்பூனால ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து வடிக்கிட்டோம். பெருங்காயத்தை நீங்கள் இதில் போட்டாலும் சரி, சாத்தில் போட்டாலும் சரி, இதில் போட்டால் பொரிஞ்சிருக்கும், நல்லாயிருக்கும். பொடியே போடுங்க, கட்டி பெருங்காயம் வேண்டாம், ஏன்னா சாத்தில் கரையாது. அதனால இன்னைக்கு தயிர் மிளகா போட்டிருக்கேன். நீங்கள் தயிர் மிளகா இருந்தால் தயிர் மிளகா போட்டுங்க. அப்படி தயிர் மிளகாய் இல்லாத பட்சத்தில் பச்சை மிளகாயே பொடி பொடியாக நறுக்கி போட்டுடுங்க. தயிர் மிளகான்னா நம்ம சாப்பிட்டுடுவோம், பச்சை மிளகாய் சில பேர் தான் சாப்பிடுவோம், சில பேர் சாப்பிட மாட்டாங்க. அதனால் கொஞ்சம் உண்டுன்னே 4 மிளகா போட்டுக்கலாம். நீங்கள் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ எண்ணெய் அந்த சூடாக இருக்கிறதுனால தயிர் மிளகா கொஞ்சம் நல்ல காரம். தயிர் மிளகா கொஞ்சம் கருப்பாகவே பண்ணிவிடுங்க, அப்போ தான் காரம் கொஞ்சம் கம்மியாக போயிடும். எல்லாம் சேர்ந்து ஒன்றா கலர் சிவப்புக்கும் செய்யும், கடுகும் ஃபுல்லாக வெடிச்சிடும். இப்போ பாருங்க, தயிர் மிளகாயெல்லாம் நல்லா சவந்தெடுத்து இந்த ஸ்டேஜில் நம்ம சாப்பிட ஊற்றிடலாம். இப்போது இந்த மாதுளம்பழத்தை போட்டுருக்கோம். இதில் பிடிக்கணும், நீங்கள் நிறையவே போடலாம். கிஸ்மிஸையும் போட்டுடுங்க. இதுக்கு தயிரே ஊற்றுங்க. தயிர் நல்ல ஒரு 2 டம்ளர் தயிர் ஊற்றலாம். பாலும் நிறைய ஈக்குவலாக வேண்டாம், கொஞ்சம் தயிரோடு கொஞ்சம் கம்மியாக பால். இந்த சீசன் நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு புளிக்காது, அதனால் பாலும் ஊற்றுங்க. பால் ஒரு 1/2 டம்ளர் ஊற்றிங்க. தயிர் ஒரு 2 டம்ளர் ஊற்றினாக்க பால் ஒரு 1/2 டம்ளர் ஊற்றிங்க. அதுக்கு வேணுங்கிற உப்பு போட்டுங்க. இது பண்ணி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கழிச்சு சாப்பிட்டேன்னாக்க நல்லா சாத்தில் நல்ல சேர்ந்துருக்கும். இப்போ இதை கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க, மாதுளம்பழம் போட்டதுனால. கலர்ஃபுல்லான கர்ட் ரைஸ் தயிர் சாதம் ரெடி. மாதுளம்பழம், தயிர் மிளகா எல்லாம் இருக்குது, கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் அழகாக தெரியறது உங்களுக்கு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதுக்கு தொட்டுக்கணும்னு அவசியமே இல்லை, ஏன்னா தயிர் மிளகாயில் இருக்கிற டேஸ்ட்லேயே நம்ம சாப்பிட்டுடலாம். நீங்களும் பண்ணுங்க. பசங்களுக்கும் வித்தியாசமாக இருக்கும். மாதுளம்பழம் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும், இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவாங்க. நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்லேயும் கொடுக்கலாம். நான் கொஞ்சம் லஞ்ச் பாக்ஸில் கொடுக்குற சமயத்தில் பால் கொஞ்சம் கூட விட்டுடுங்க. ஏன்னா காத்தால் நம்ம பண்ணுவோம், மத்தியானம் தான் பசங்க சாப்பிடுவாங்க, அதுக்குள்ளே புளிச்சிடும். பால் நிறைய ஊற்றினோம்னா, தயிர் கொஞ்சமாக ஊற்றினோம்னா மத்தியானம் சாப்பிடும்போது செட் ஆகிருக்கும். நீங்களும் பண்ணுங்கோ, எல்லாரும் சாப்பிடுங்கோ. எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கோ. என்ன சப்போர்ட் பண்ணுங்க எங்கள் சேனலை. பாய்.